Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். வெல்கம். Good morning all. கேமரா சரி பண்ணிக்கிறேங்க. ஓகே. கரெக்டா இருக்கு. குட் மார்னிங். கொஞ்சம் டிலேடா ஸ்டார்ட் பண்றோம். டைம் 5:31 அப்படி ஆரம்பிப்போம். 5:45 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே. வெல்கம் ஆல். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர் இப்போ நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து இந்த சாப்டரோட ரெக்கார்டட் வீடியோவும் இன்னைக்குள்ள நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. நாளைக்குள்ள இந்த சாப்டர் முடிச்சிருவோம். அண்ட் தென் நம்ம கடைசி சாப்டர் கெமிக்கல் கோஆர்டினேஷன் சாப்டரும் ஆரம்பிக்கணும். ஓகே. இப்போ ஜெனரேஷன் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் டாபிக் பார்க்கணும். நர்வ் இம்பல்ஸ் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுது, அப்புறம் எப்படி கண்டக்ட் ஆகுது, அந்த டாபிக் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூரான்ஸ் ஆர் எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூண்டுதலை தூண்டிவிடக்கூடிய செல்ஸ், உணர்ச்சி வசப்படக்கூடிய செல்ஸ், உணர்ச்சிகளை அக்செப்ட் பண்ணக்கூடிய செல்ஸ். ஸோ அதான் கிளர்ச்சி அடையக்கூடிய செல்ஸ், அவங்களதான் நம்ம வந்து எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படிம்போம். ஸோ நியூரான்ஸ் ஆர் எக்ஸைட்டபிள் செல்ஸ் பிகாஸ் தேர் மெம்பரைன்ஸ் ஆர் இன் எ போலரைஸ்டு ஸ்டேட். சார் போலரைஸ்டு ஸ்டேட்னா என்ன? அந்த மெம்பரேன்ல ஒரு சைடு, அதாவது அவுட் சைட் பாசிட்டிவா இருந்தா உள்ள நெகட்டிவா இருக்கும், உள்ள பாசிட்டிவா இருந்தா வெளியில நெகட்டிவா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அதை போலரைஸ்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So do you know why the membrane of your neuron is polarized? Different types of ion channels are present on the neural membrane. நியூரல் மெம்பரேன்ல அயான் சேனல்ஸ் இருக்கு. சார் அயான் சேனல்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. செல் மெம்பரேன் அப்படிங்கிறது என்ன? இந்த மாதிரி பாஸ்போ பைலிபிட் லேயர் இப்படி இருக்கும். பாஸ்போ பைலிபிட் லேயர் இருக்கும். அந்த பாஸ்போ பைலிபிட் லேயர்ல அங்கங்க இன்டெக்ரல் புரோட்டீன் இருக்கும். இந்த இன்டெக்ரல் புரோட்டீன் வந்து ஒவ்வொரு புரோட்டீனும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் அயான்ஸை உள்ள அனுப்புறதுக்கு சேனல் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இன்டெக்ரல் புரோட்டீன் தான் அயான் சேனல்ஸ். மறந்துடக்கூடாது, இன்டெக்ரல் புரோட்டீன் தான் அயான் சேனல்ஸா ஆக்ட் பண்ணுது. இன்டெக்ரல் புரோட்டீன், செல் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ், அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ அயான் சேனல்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் த நியூரல் மெம்பரேன்ல நியூரானோட செல் மெம்பரேன்ல அயான் சேனல்ஸ் இருக்காங்க. தீஸ் அயான் சேனல்ஸ் ஆர் செலக்டிவ்லி பர்மியபிள்னா ஒரு பர்டிகுலர் அயான்ஸை தான் ஒரு பர்டிகுலர் அயான் சேனல் அக்செப்ட் பண்ணி உள்ள அனுப்பும். எல்லாரையும் அலோவ் பண்ணாது. யார் வேணா அந்த கதவை திறந்து விட்டு உள்ள போலாம் அப்படி கிடையாது. ஐடி கார்டை காமிச்சு அந்த ஐடி கார்டு அக்சஸ் கொடுத்தாதான் உள்ள போக முடியுங்கிற மாதிரி பர்டிகுலர் அயான்ஸை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ செலக்டிவ்லி பர்மியபிள் டு டிஃப்ரெண்ட் அயான்ஸ். சில அயான்ஸை உள்ள அனுப்ப மாட்டாங்க, சில பர்டிகுலர் அயான்ஸை மட்டும்தான் உள்ள அனுப்புவாங்க இந்த அயான் சேனல்ஸ். when a neuron is not conducting any impulse, எந்த ஒரு இம்பல்ஸும் ஒரு நியூரான் வந்து கண்டக்ட் பண்ணாம இருக்கும் போது அதை ரெஸ்டிங் நியூரான் செல்ஸ் அப்படிமோ, ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். The axonal membrane is comparatively more permeable to potassium ions and nearly impermeable to sodium ion. இதெல்லாம் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. assertion reason டைப் ஆஃப் கொஸ்டின்லங்க. என்ன சொல்றாங்க இவங்க? உங்களுக்கு வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன சொல்றாங்க அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது ஆக்சானல் மெம்பரேன். என்ன சார் ஆக்சானல் மெம்பரேன்? ஒன்றும் இல்லை, நியூரானோட டயக்ராம் நம்ம பார்த்தோம். இதுல ஆக்சான்ங்கிறது என்ன? இந்த நீளமா இருக்கிற பகுதி தான் ஆக்சான். ஸோ இதுல இருக்க செல் மெம்பரேனை அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஆக்சானல் மெம்பரேன் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு பொட்டாசியம் அயான வந்து பர்மியபிள் உள்ள அனுப்பும், ஆனா சோடியம் அயான அலோவ் பண்ணாது. இம்பர்மியபிள் டு சோடியம் அயான். சோடியம் அயான் மூவ்மெண்ட்டை அது அலோவ் பண்ணாது ரெஸ்டிங் ஸ்டேட்ல. ஓகே. Similarly, the membrane is impermeable to negatively charged proteins present in the axoplasm. ஆக்சோபிளாசம்னா என்ன? ஆக்சான்குள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு பேர் தான் ஆக்சோபிளாசம். ஸோ அந்த ஆக்சோபிளாசத்துக்குள்ள நெகட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த புரோட்டீன்ஸை வெளியே அனுப்ப மாட்டாங்க, உள்ளேயே வச்சுக்குவாங்க ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும் போது. அதை தான் இங்க சொல்றாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ரெஸ்டிங் ஸ்டேட்ல பொட்டாசியம் அயான் வந்து மோர் பர்மியபிள், சோடியம் அயான் வந்து இம்பர்மியபிள், வெளியே விட மாட்டாங்க. அதே போல நெகட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீனும் ஆக்சோபிளாசம்னா ஆக்சான்ல இருக்க சைட்டோபிளாசத்துல இருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க, இம்பர்மியபிள். ஓகே. Consequently, the axoplasm inside the axon contains high concentration of K+ ion and negatively charged protein and low concentration of சோடியம் அயான். இந்த இடத்துல அதோட கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. கன்சீக்வென்ட்லி இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால,
அதாவது K பிளஸ் அயான அதிகமா பர்மிட் பண்ணுது, சோடியம் பிளஸ் அயான பர்மிட் பண்றது இல்ல, நெகட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீன்ஸ் உள்ள இருக்கிறத வெளியே அனுப்புறது இல்ல. அப்போ உள்ள இருக்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், பொட்டாசியம் அயான் உள்ள வரதுனால அதுவும் ஜாஸ்தியா இருக்கும், சோடியம் அயான் உள்ள அலோ பண்ணாதனால அது கம்மியா இருக்கும். யார் ஜாஸ்தியா இருப்பா, யார் கம்மியா இருப்பா, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ரெஸ்டிங் ஸ்டேட்ல. ஓகே. இன் கான்ட்ராஸ்ட், இதுக்கு ஆப்போசிட்டா, கான்ட்ராஸ்ட்னா அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். இன் கான்ட்ராஸ்ட் த fluid outside the axon, ஆக்சானுக்கு வெளியில எல்லாம் fluid இருக்கும், நர்வ் செல்ஸுக்கு வெளியில எல்லாம் fluid இருக்கும். சோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டாங்க. கான்ட்ராஸ்ட்னா அப்படியே ஆப்போசிட்டா. contains low concentration of K plus ion, a high concentration of sodium ions, and thus form a concentration gradient. இந்த இடத்துல ரெண்டு சொல்லியாச்சு. ஒன்னு போலாரிட்டி வந்துருச்சு, போலரைஸ்டு செல்லா இருக்கு நியூரான்ஸ். ஏன், ஒரு சைடு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜஸ் எங்க இருக்கு, இன்சைட் த ஆக்சான், ஆக்சான் அந்த ஆக்சானுக்கு உள்ள. ஏன், அங்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால. அதே போல சோடியம் பிளஸ் அயான் வெளியில ஜாஸ்தியாகவும் உள்ள K பிளஸ் அயான் ஜாஸ்தியாகவும் இருக்கு. ஸோ தட் அது வந்து போலரைஸ்டா இருக்கு. ஸோ அயான்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பொட்டாசியம் அயான் கான்சென்ட்ரேஷன் அவுட் சைடு ஆக்சான் மெம்பரேன் வந்து பொட்டாசியம் அயான் கான்சென்ட்ரேஷன் குறைவாகவும், சோடியம் பிளஸ் அயான் வந்து அவுட் சைட் த ஆக்சோபிளாசம் ஜாஸ்தியாகவும் இருக்கு. இன்சைட் த ஆக்சான் சோடியம் பிளஸ் அயான் கம்மியாகவும் பொட்டாசியம் அயான் ஜாஸ்தியாகவும் இன்சைடு இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் வருது. கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஒரு சைடு ஜாஸ்தி, இன்னொரு சைடு கம்மியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. தீஸ் அயானிக் கிரேடியன்ட்ஸ் அக்ராஸ் த ரெஸ்டிங் மெம்பரேன், ரெஸ்டிங் மெம்பரேன்னா இன்னும் அங்க வந்து நர்வ் இம்பல்ஸ் வரல, சும்மா இருக்காங்க. ரெஸ்டிங் மெம்பரேன் ஆர் மெயின்டைன்ட் பை த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அங்க ஏடிபி யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லைன் எல்லாம் பிடிச்சி அவங்க அசஸ்மென்ட் ரீசன்ல கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கணும். So active transport of ions by the sodium potassium pump. Sir, sodium potassium pump na same ion channel da, same ion channel da. sodium potassium pumpங்கிறது ATP யூஸ் பண்ணுவாங்க. இது சம்பந்தமா நீட்ல ஆல்ரெடி क्वेश्चन கேட்டிருக்காங்க. sodium potassium pump which transport 3 sodium outwards for 2 potassium ion K plus ion into the cell. So 3 சோடியம் வெளியே அனுப்பி 2 பொட்டாசியத்தை உள்ள அனுப்புறதுக்கு ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த நியூரான்ல இருக்கக்கூடிய மெம்பரேன், ஆக்சான் மெம்பரேன் வந்து அந்த சோடியம் பொட்டாசியம் சேனல் வழியா 3 சோடியம், நல்லா கவனிச்சுக்கணும், 3 சோடியம் வந்து டு டிரான்ஸ்போர்ட் 3 சோடியம் அவுட்வர்ட் வெளியில, 2 பொட்டாசியம் டுவர்ட்ஸ் த செல், இன்டு த செல் அனுப்புறதுக்கு அவங்க ஏடிபியை யூட்டிலைஸ் பண்றாங்க. As a result, the outer surface of the axonal membrane possesses a positive charge while its inner surface possesses a negative charge. இங்க இருக்கு பாருங்க, உள்ள நெகட்டிவ் சார்ஜ், வெளியில பாசிட்டிவ் சார்ஜ். ரெட் கலர் பார்க்காதீங்க, ஆரஞ்சு கலர் பார்க்காதீங்க, ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் ரெஸ்டிங் மெம்பரேன். ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன்ல உள்ள நெகட்டிவ் சார்ஜ், வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, சொன்ன காரணங்கள்னால, இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப்ல இருக்குல்ல அதனால. So inside becomes negatively charged and therefore is polarized. ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜ், உள்ள நெகட்டிவ் சார்ஜ். இது செல் மெம்பரேனை வரைஞ்சிருக்காங்க, ஆக்சானல் மெம்பரேனை இப்படி வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. The electrical potential difference across the resting membrane is called as the resting potential. இதுதான் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், இதுதான் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் டிஃபரன்ஸோட இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட், you might be curious to know about the mechanism of generation of nerve impulse and its conduction along an axon. ரொம்ப சிம்பிள் தான். nerve impulse எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வச்சு சொல்ல போறோம். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்னா கரண்ட் இல்ல, அந்த பிளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதை வச்சு சொல்ல போறோம், அவ்வளவுதான். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இஸ் வெரி ரேர் in our body. ஓகே, when a stimulus is applied at a site, ஸ்டிமுலஸ்னா இந்த இடத்துல ஏங்கிற சைட்ல ஸ்டிமுலஸ் பண்றோம், நம்ம தொட்டா உடனே தொட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சிருது, ஆனா அது நர்வ் இம்பல்ஸா கண்டக்ட் பண்ணப்பட்டு தான் நமக்கு அந்த உணர்வு போகுது. பட் ரொம்ப 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 கம்மியான டைத்துல இதெல்லாம் நடக்கும், அதான். So stimulus, when a stimulus is applied at a site A, point A on the polarized membrane, polarized membrane இந்த ஒயிட் கலர்ல இருக்க இடத்துல, இந்த இடத்துல ஸ்டிமுலஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா,
the membrane at the site A becomes freely permeable to sodium ion. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்ல ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய போலரைஸ்டு மெம்பரேன்ல சோடியம் அயான் உள்ள வராது. ஏன்னா இம்பர்மியபிளா இருக்கும் ஆக்சானல் மெம்பரேன். பட் எந்த இடத்துல ஸ்டிமுலஸ் வருதோ அந்த இடத்துல மட்டும் சோடியம் அயான உள்ள அலோ பண்ணும். யாரு? ஆக்சானல் மெம்பரேன். நியூரான்ல இருக்க ஆக்சானல் மெம்பரேன். ஸோ ஸ்டிமுலஸ் எங்க வருது? அங்க சைட் ஏ சொல்றோம். அந்த இடத்துல சோடியம் அயான் உள்ள பர்மியபிள் ஆயிருக்கு, சோடியம் உள்ள போகுது. This leads to a rapid influx. Influxனா உள்ள போறது, effluxனா வெளியில வருது, fluxனா movement, flux, fluxனா movement, influxனா உள்ள போறது, effluxனா வெளியே வருது. So rapid influx of sodium followed by the reversal of the polarity at the site, that is the outer surface of the membrane becomes negatively charged and the inner side of the membrane becomes positively charged. So ரிவர்சல் ஆஃப் த போலாரிட்டி எங்க நடக்குது? சைட் ஏல. ஏன்னா சோடியம் அயான் உள்ள வருது. எங்க நமக்கு ஸ்டிமுலஸ் வருதோ அந்த இடத்துல ஆக்சானல் மெம்பரேன் பர்மியபிள் டு சோடியம் மெம்பரேனா மாறிடுது. சோடியம் அயான் உள்ள வர்றதுனால இந்த இடத்துல மட்டும் ரிவர்சல் ஆஃப் போலாரிட்டி நடக்குது. உள்ள பாசிட்டிவ்லி சார்ஜ், வெளியில நெகட்டிவ்லி சார்ஜ், அப்படியே ரிவர்சலா நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். The polarity of the membrane at site A is thus reversed and hence depolarized. So white கலர்ல இருக்குது பாத்தீங்களா? இந்த டயக்ராம் பாத்துக்கங்க. நெகட்டிவ்லி சார்ஜ்டு இன்சைட், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அவுட் சைட்னா போலரைஸ்ட். எந்த இடத்துல ஸ்டிமுலஸ் வந்து சோடியம் அயான் உள்ள போனதுனால இன்சைட் பாசிட்டிவ்லி சார்ஜ், அவுட் சைட் நெகட்டிவ்லி சார்ஜ்னு மாறி இருக்கு. அது வந்து டீபோலரைஸ்ட். ஞாபகம் வச்சுக்கணும். The electrical potential difference across the plasma membrane at the site A is called action potential. இந்த இடத்துல across membrane பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்ல சேஞ்சஸ் இருக்கு. சைட் ஏல அதுல இருந்து டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ இப்போ இந்த சைட் ஏவை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்றோம். ஏன்னா அங்க சேஞ்ச் இன் போலாரிட்டி வந்திருக்கு. அதனால which is in fact termed as nerve impulse. இதுதான் nerve impulse. ஸோ நர்வ் இம்பல்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நர்வ் அதாவது எங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிமுலஸ் வருதோ அங்க சோடியம் அயான் அதிகமா உள்ள போயிருந்ததுனால டீபோலரைஸ்டா மாறிடுது. அந்த ஏரியால மட்டும், சைட் ஏல மட்டும் நர்வ் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். டீபோலரைஸ்னா உள்ள பாசிட்டிவ், வெளியில நெகட்டிவ். போலரைஸ்னா உள்ள நெகட்டிவ், வெளியில பாசிட்டிவ். மறந்துடாதீங்க. At site immediately ahead, the axon site B ல அடுத்த ஸ்டெப், அடுத்த சைட் பிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு அடுத்தது இந்த ஏரியால இப்ப என்ன நடக்கும்? இங்க பாசிட்டிவ் அயான் இருக்கு, பாசிட்டிவ் அயான் இங்க போகும், நெகட்டிவ் அயான் இங்க வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். பக்கத்துல அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும் அந்த நர்வ் இம்பல்ஸ். So site B, membrane has a positive charge on the outer surface and a negative charge on its inner surface. As a result, a current flow on the inner surface from site A to site B takes place. இங்க என்ன சொல்றாங்க? இதுதான் சைட் B பக்கத்துல இருக்க பிளேஸ். இங்க பாருங்க, இன்னர் சைடு நெகட்டிவ், அவுட்டர் சைடு பாசிட்டிவ் இருக்கு. இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் என்னாவும் இங்க வரும், இந்த நெகட்டிவ் என்னாவும் பக்கத்துல போகும். ஸோ அதுதான் கரண்ட் வருது. கரண்ட்னா அந்த ஃப்ளோ மூவ் பண்ணி போறது வரும். ஏன்னா ஆப்போசிட் அயான்ஸ் இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் இருக்க இடத்துக்கு, நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணும், ஜம்ப் பண்ணும். அப்படியே மூவ் பண்ணி போறத கரண்ட் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஏ டு பி அகைன் அடுத்து மூவ் பண்ணும். On the other hand, on the outer surface, current flows from site B to site A. So to complete the circuit of current flow, ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த மாதிரி மூவ் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ் இங்க வந்துடும், நெகட்டிவ் அயான்ஸ் இங்க வந்துடும், உள்ள பாசிட்டிவ் அயான் இங்க வந்துடும், நெகட்டிவ் அயான் வரும். அப்படியே மூவ் பண்ணி போய் அந்த கரண்ட் ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணணும். அது நடக்கும். ஓகே. ஸோ அப்படி நடந்தா கடைசியா போய் அந்த கரண்ட் ஃப்ளோ முடிஞ்சிருங்க. ஓகே. ஸோ ஹென்ஸ் த போலாரிட்டி அட் த சைட் இஸ் ரிவர்ஸ்ட். திருப்பியும் பழைய நிலைமைக்கே போலாரிட்டி வந்துடும் மூவ் பண்ணி போறதுனால. And an action potential is generated at site B. So site A ல polarity வந்து reverse ஆயிடுது, site B ல action potential மூவ் பண்ணி வந்துடுது. திருப்பியும் அடுத்த சைட்னா action potential மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும். Thus the impulse action potential generated at site A arrives at site B. அடுத்து மூவ் பண்ணும். The sequence is repeated along the length of the axon
and consequently the impulse is conducted. So impulse கடைசியா எங்க போய் reach பண்ணுமோ அங்க conduct பண்ணி move பண்ணி போயிடுது. The rise in the stimulus induced permeability to sodium plus is extremely short lived. So stimulus-னால sodium வந்து நியூரான்ஸ்குள்ள போனுச்சு இல்லையா, அது ரொம்ப ஷார்ட் லிவ்டு. ஸ்டிமுலஸ் பண்றோம், சோடியம் அயான் உள்ள போனுச்சு, எடுத்துட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சோடியம் அயான் உள்ள போகாது. ஷார்ட் லிவ்டு, ரொம்ப கம்மியான டைம் தான் அது நடக்கும். ஸ்டிமுலஸ் மூலியமா சோடியம் அயான் உள்ள போனுச்சு இல்லைங்களாங்க. இப்ப கேப்பீங்க, இந்த இடத்துல சோடியம் அயான் உள்ள போனுச்சு இல்ல சார், அது எவ்வளவு நேரம் உள்ள போயிட்டு இருக்கும், எவ்வளவு நேரம் அந்த பெர்மியபிலிட்டி இருக்கும்? ஏன்னா இந்த மெம்பரேன் ஆக்சுவலி இம்பெர்மியபிள் டு சோடியம் அயான். இப்ப ஸ்டிமுலஸ்னால சோடியம் அயான் உள்ள போனுச்சு, ஸ்டிமுலஸ் நின்றுச்சுன்னா சோடியம் அயான் உள்ள போறதும் நின்றும். அதான் இங்க சொல்றாங்க ஷார்ட் லிவ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டிமுலஸ் இன்டியூஸ்ட் பெர்மியபிலிட்டி டு சோடியம் பிளஸ் இஸ் extremely short lived. It is quickly followed by a rise in permeability of K plus ion. திருப்பி என்ன ஆயிடும், சோடியம் அயான் உள்ள போனுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டிமுலஸ் நின்னதுக்கு அப்புறம் சோடியம் அயான் உள்ள போறது நின்றுச்சு, இப்ப K plus அயானோட permeability ஜாஸ்தி ஆயிடும். Within a fraction of second, K plus diffuse outside the membrane and restores the resting potential of the membrane at the site of excitation, and the fiber becomes once more responsive to further stimulation. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, Na plus அயான் உள்ள வந்து கான்சென்ட்ரேஷன்ல டிஃபரன்சியேஷன் வந்து போலாரிட்டியில டிஃபரன்ஸ்லாம் வந்துச்சு, ஸ்டிமுலஸ் நின்னு போச்சுன்னா சோடியம் அயான் பெர்மியபிலிட்டி நின்னு போயிடும். இப்ப K plus அயான் வெளியில வந்து சரி கட்டி அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்த ஸ்டிமுலேஷனை ரிசீவ் பண்றதுக்கு நர்வை ரெடியா வச்சிருக்காங்க. ஏன்னா ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் இருக்க நர்வ் ஃபைபர் தான் உங்களுக்கு ஸ்டிமுலஸ் அக்செப்ட் பண்ணும். ஆல்ரெடி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா, டீபோலரைஸ்டா இருக்குன்னா அடுத்த ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ தட் சோடியம் அயான் வெளியில வந்து அந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியலை ரிஸ்டோர் பண்ணுது, அந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அடுத்த ஸ்டிமுலேஷனுக்கு ரெடியா வச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க கடைசியா. So within fraction of second, K plus ion diffuse outside the membrane. membrane விட்டு K plus ion வெளியில வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியலை ரீஸ்டோர் பண்ணி அடுத்த ஸ்டிமுலேஷனுக்கு ரெடியா வச்சிருக்கு. ஓகே, இப்போ ஜெனரேஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஜெனரேஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் எப்படி வந்து சோடியம் அயான் பொட்டாசியம் அயான் கான்சென்ட்ரேஷன்ல சேஞ்ச் வருது, போலரைஸ்னா என்ன, டீபோலரைஸ்னா என்ன, ரெஸ்டிங், ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே நமக்கு இதுல புரிஞ்சிச்சு. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க. 3 சோடியம் உள்ள வந்தா 2 பொட்டாசியம் வெளியே போகும். அதை வந்து ஏடிபி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், சோடியம் அயான், சோடியம் பொட்டாசியம் பம்ப், அதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து கொஸ்டின் பேசிஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ். இம்பல்ஸ் வந்து ஒரு நர்வ்ல இருந்து இன்னொரு நர்வுக்கோ இல்ல ஒரு நர்வ்ல இருந்து மசிலுக்கோ எப்படி வந்து இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். A nerve impulse is transmitted from one neuron to another through junction called synapses. ஸோ ஒரு நியூரான்ல இருந்து, இப்போ நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நர்வ் இம்பல்ஸ் வந்து மூவ் பண்ணி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மூவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூரான்ல இருக்க ஆக்சான்ல. இப்ப அடுத்து ஒரு நியூரான் இங்க இருக்கு, இங்க இருந்து அடுத்த நியூரானுக்கு இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகணும். அதை தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த டாபிக், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ். ஸோ ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இடையில இருக்க ஜங்ஷனை சினாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். A synapse is formed by the membrane of a presynaptic neuron and a postsynaptic neuron, which may or may not be separated by a gap called synaptic cleft. So அந்த கேப்புக்கு பேரு தான் synaptic cleft. synaptic cleft இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு நியூரான் இப்படி இருக்கு, சிம்பிளா வரைகிறேன். இது வந்து செல் பாடி, இது வந்து ஆக்சான், இங்க டென்ட்ரைட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த ஆக்சானோட எண்ட்ல நமக்கு வந்து அந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, இந்த பார்ட், ஒரு நிமிஷங்க, இந்த பார்ட் சைனாப்டிக் நாபு, ஆக்சானல் டெர்மினல், இந்த பிரான்ச்சஸ் ரீஜன் இருக்கு இல்லையா, அதான் சொல்றேன். இதைதான் நான் இப்படி வரைகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வரையணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே, சோ நீங்க எக்ஸாம்ல அப்படி வரையக்கூடாது, சும்மா வரைஞ்சு காட்டுறேன். அடுத்த நியூரான் இங்க இருக்கு. சோ இந்த 2 பேருக்கு இடையில சைனாப்டிக் கிளெஃப்ட் அப்படிங்கிற கேப் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, கேப் இருந்தா சைனாப்டிக் கிளெஃப்ட் இருக்குன்னு அர்த்தம், கேப் இல்லைன்னா சைனாப்டிக் கிளெஃப்ட் இஸ் ஆப்சென்ட், அவ்வளவுதான். There are 2 types of synapses, namely electrical synapses
and chemical synapses. Electrical synapses na current flow ஆகிறது, chemical synapses na chemical அந்த chemicals release பண்ணி உங்களுக்கு அது மூலமா அந்த impulse transmission ஆகிறது. At electrical synapses, the membrane of pre and post synaptic neuron, இது pre-synaptic neuron, இது post-synaptic. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது pre-synaptic neuron, ரெண்டாவது இருக்கிறது post-synaptic neuron. ஓகேங்களா? Post-synaptic neurons are in very close proximity. Proximity na ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப closely, nearly arranged neurons அப்படின்னு அர்த்தம். Electrical current can flow directly from one neuron to the other across these synapses. So ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு டைரக்டா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து மூவ் பண்ணி போகும். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஓகே. Transmission of an impulse across electrical synapse is very similar to impulse conduction along a single axon. So single axon வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த டிரான்ஸ்மிட் ஆன்ஸ்ல அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் வந்து ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு ரொம்ப வேகமா கனெக்ட் ஆகி போயிடும். Impulse transmission across an electrical synapse is always faster than that of across a chemical synapse, but electrical synapse is rare in our body. நம்ம பாடியில எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான், ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு டைரக்டா ரொம்ப வேகமா ஸ்பீடா டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட், அப்போ கெமிக்கல் சினாப்ஸ் தான் ரொம்ப காமன் நமக்கு. அப்ப அதை பத்தி டீடைலா படிக்கணும். At a chemical synapse, the membrane of the pre and post synaptic neurons are separated by a fluid filled space called synaptic cleft. அப்ப கேப் இருக்கிறது எங்க? கெமிக்கல் சினாப்ஸ்ல. ஓகே, முதல்ல நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் சினாப்ஸ்னா என்ன? Synapse is formed by a membrane of a presynaptic neuron and postsynaptic neuron which may or may not be separated by a gap called synaptic cleft. அப்ப synapse அப்படிங்கிறது ரெண்டு நியூரான் அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, அது ரெண்டும் மீட் பண்றதுதான் synapse. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, SYN அப்படின்னா ரெண்டு பேர் கம்பைன்ட் ஆகுறாங்க, ஜாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். சினாப்ஸ்ங்கிறது ரெண்டு நியூரான் ஜாயிண்டா இருக்கிறது, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா திடீர்னு நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதே ஞாபகம் எல்லாம் போயிடும். ஸோ ரெண்டு நியூரான் கனெக்ட் ஆகுது, ஒரு நியூரானோட நர்வ் எண்டு இன்னொரு நியூரானோட அந்த டென்ட்ரைட்ஸ் இருக்குல்ல அந்த செல் பாடியில, அது ரெண்டும் மீட் பண்ற இடம். ஸோ இது செல் பாடி, இது ஆக்சான், இது செல் பாடி ஆக்சான், இந்த இடத்துல சினாப்டிக் கிளெஃப்ட். ஸோ இதுதான் சினாப்ஸ் மீட் பண்ற இடம். சினாப்டிக் கிளெஃப்ட்ங்கிறது அந்த மீட் பண்ற இடத்துல இருக்க கேப். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, கெமிக்கல் சினாப்ஸ்ல ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் சினாப்டிக் கிளெஃப்ட் இருக்கு. அதே நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ்ல இருக்காது. ஏன்னா அது டைரக்டா நர்வ் இம்பல்ஸ் ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு அப்படியே கடத்திக்கிட்டு போயிடும். Do you know how the presynaptic neuron transmit an impulse, that is action potential, across the synaptic cleft to the postsynaptic neuron? இதை தான் நம்ம இங்க படிக்க போறோம். இப்போ என்ன சொல்றாங்க, இங்க இருந்து நர்வ் இம்பல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த நர்வ் இம்பல்ஸ் இந்த சினாப்டிக் கிளெஃப்ட் ரெண்டுக்கு இடையில கேப் இருக்குல்ல, இது வழியா எப்படி அடுத்த நியூரானுக்கு அந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ அக்ராஸ் த சினாப்டிக் கிளெஃப்ட் டு த போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ஸோ ப்ரீ சினாப்டிக் நியூரான்ல இருந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கு சினாப்டிக் கிளெஃப்ட் வழியா எப்படி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்மிட் ஆகி போகுதுங்கிறது பார்க்குறோம். Chemicals called neurotransmitters are involved in the transmission of impulses at these synapses. So இங்க வந்து chemical neurotransmitters தான் இன்வால்வ் ஆகுறாங்க இந்த transport of action potentialக்கு. The axon terminals contain vesicles filled with these neurotransmitters. So axonோட terminals யாரு? நம்ம அந்த பிக்சரை பார்த்துட்டு ஓடியாந்துடலாம். இவங்க தான் ஆக்சானோட டெர்மினல். இதை நல்லா ஜூம் பண்ணி வரைஞ்சா இந்த இப்படி இருப்பாங்க. இதுதான் ஆக்சானோட டெர்மினல். இதுக்குள்ள வெசிக்கிள்ஸ் இருக்கும். இந்த வெசிக்கிள்ஸ்குள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருப்பாங்க. கெமிக்கல்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருப்பாங்க. இது வந்து நாப் மாதிரி இருக்கிறதுனால, ஒரு உருண்டையா இருக்கிறதுனால இதை சினாப்டிக் நாப் அப்படின்னு சொல்லுவோம். சினாப்சிஸ் பார்ட்ல இருக்கிறதுனால சினாப்டிக் நாப் அப்படிம்போம். அதுக்குள்ளதான் சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் இருக்காங்க, அதுக்குள்ளதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்காங்க. Transmission of an impulse across ஓகே, இது முடிச்சாச்சு, சாரிங்க. இங்க பார்க்கணும். ஓகே, when an impulse action potential arrives at the site of
axon terminal. It stimulates the movement of the synaptic vesicles. Synaptic vesicles move பண்ணுது towards the membrane where they fuse with the plasma membrane. இங்க பாருங்க, இதுதான் அந்த axon இப்படி இருக்கு அப்படின்னா axonோட synaptic நாப். இந்த சினாப்டிக் நாப் தான் இங்க பெருசா ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. அதுக்குள்ள சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் இருக்கு. சினாப்டிக் வெசிக்கிள்ஸ்குள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நர்வ் இம்பல்ஸ் இங்க வரும்போது இந்த சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மெம்ப்ரேனை பார்த்து போறாங்க. இது ஒரு நியூரானோட எண்டு, அடுத்து இன்னொரு நியூரானோட ஆரம்பம். ரெண்டுக்கும் இடையில லைட் வயலட் கலர்ல கேப் கொடுத்துருக்காங்க. அதுதான் சினாப்டிக் கிளஃப்ட். ஸோ அந்த கொடுத்துருக்காங்க சினாப்டிக் கிளஃப்ட். அந்த கேப்ல வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அந்த வெசிக்கல் சினாப்டிக் வெசிக்கல்ஸ் ரிலீஸ் பண்றாங்க மெம்பரேன் சைட்ல வந்து. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் கிட்ட வந்து ஃபியூஸ் ஆகுறாங்க அண்ட் ரிலீஸ் தேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இன் த சினாப்டிக் கிளஃப்ட். அந்த கேப்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிலீஸ் பண்றாங்க. The released neurotransmitters bind to their specific receptors. ஸ்பெசிபிக் ரிசெப்டார்ஸோட போய் பைண்ட் ஆகுறாங்க. அடுத்த நியூரான்ஸோட அந்த டென்ட்ரைட் ரீஜன்ல போய் பைண்ட் ஆகுறாங்க. பிரசன்ட் ஆன் த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ங்கிறது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நியூரான். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் பை ரிசெப்டார்ஸ், அது ரிசெப்டார்ஸ்ங்கிறவங்க புரோட்டீன் தான், இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் தான். ஸோ அதுல போய் அந்த ரிசெப்டார்ஸ் பைண்ட் ஆயிடுவாங்க. This binding opens ion channel, allowing the entry of ions which can generate a new potential in the postsynaptic neurons. The new potential developed may be either excitatory or inhibitory. Excitatory na தூண்டி விடுறது, inhibitory na stop பண்றது. For example, சில ஸ்டிமுலஸ் ஒரு ஹார்மோன் சிந்தசிஸை தூண்டி விடும், சில ஸ்டிமுலஸ் ஹார்மோன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணும். அதுதான். ஸோ தூண்டி விடுறதா இருக்கலாம், இல்ல ஸ்டாப் பண்றதா இருக்கலாம். எக்ஸைட்டேட்டரிங்கிறது தூண்டி விடுறது, இன்ஹிபிட்டரிங்கிறது ஸ்டாப் பண்றது. இப்போ சூடான ஒரு பாத்திரத்துல கையை வைக்கிறோம், நர்வ் இம்பல்ஸ் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி அதுக்கு வருது, ஐயோ கையை எடுத்துரு, இன்ஹிபிட்டேட்டரி. சுவையான உணவை சாப்பிட்றோம், எக்ஸைட்டேட்டரி, இன்னும் நல்லா சாப்பிடு, நிறைய சாப்பிடு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் இன்னைக்கு போதும். மீதி நான் ரெக்கார்டட் வீடியோவா சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம்லாம் வந்து நமக்கு ரெக்கார்டட் வீடியோவா இதோட கண்டினியூஷன் நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. இன்னைக்கு மோஸ்ட்லி சில பார்ட்ஸ் முடிச்சிருவோம், நாளைக்கு இந்த சாப்டரே முடிச்சிருவோங்க. அண்ட் தென் வித்தின் 2-3 டேஸ்ல நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் சாப்டர் முடிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம 2 டாபிக் பார்த்துருக்கோம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் பார்த்தோம் அண்ட் ஜெனரேஷன் ஆஃப் இம்பல்ஸ், ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, மீதி நான் ரெக்கார்டட் வீடியோவா அப்லோட் பண்றேன். நாளைக்கு லைவ் கிளாஸ் இருக்கு. குட் மார்னிங், வெல்கம் ஆல். நாளைக்கு லைவ் கிளாஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். ரகுராமன் சொல்லுங்கப்பா. ஹலோ சார். குட் மார்னிங், சொல்லுங்கப்பா. சார் ரெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து சோடியம் வந்து இம்பெர்மியபிள் சொன்னீங்க இல்லைங்க சார்? அப்போ ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் அப்போ எப்படிங்க சார் 3 சோடியம் வந்து உள்ள போகுதுன்னு சொன்னீங்க? அது இம்பல்ஸ் வந்துச்சுன்னா தான். உங்களுக்கு இம்பல்ஸ் வரும்போது அதாவது இம்பல்ஸ்னா தூண்டுதல், ஸ்டிமுலஸ் வரும்போது நம்ம மெம்பரேன்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் சேனல் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வித் த யூஸ் ஆஃப் ஏடிபி. சோடியம் 3 சோடியம் உள்ள போகுது அண்ட் பொட்டாசியம் 2 பொட்டாசியம் வெளியே வருது. எப்ப ஸ்டிமுலஸ் வரும்போது, ஸ்டிமுலஸ் வரலன்னா எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஓகேங்க சார். சரி, ஓகே, சரிப்பா. இந்த 2 டாபிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அசஸ் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த 2 டாபிக் உரிய கொஸ்டின்ஸை இன்னைக்கே நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ all the best of luck, God bless you. நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you so much, take care, bye, see you all.